அதாவது 7:30 சனி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமே நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த நட்சத்திரத்தின் மேல சனி போகும்போது, அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தான் பலன் செய்யும். ஆனா, நீங்க கேட்டிருப்பீங்க, எனக்கு கும்பராசி, நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படின்னுலாம் சிலர் சொல்லுவாங்க. இப்ப நாமளே ஜாதகம் பார்க்கிறப்போ, மேடம் எனக்கு இந்த சனி என்ன நிம்மதியாவே இருக்க விடல அப்படின்னலாம் சொல்லுவாங்க. ஆனா, அது சனி செய்யுது அப்படின்னலாம் கிடையவே கிடையாது. உங்க ஜாதகத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு தடைகள் அந்த மாரி இருக்கும். அப்போ அந்த நேரத்துல உங்கனால செயல்பட முடியாம இருக்குமோ தவிர, நம்ம அதுக்கெல்லாம் என்ன பண்றோம்னா, ஈஸியா 7:30 சனி மேல பழி போட்டுர்றோம். அப்படி 7:30 சனி நமக்கு எதுவுமே சரியாது. முதல்ல அந்த 7:30ன்றதே கிடையாது. வர்றது முதல்ல இப்ப 2:30 வருஷம் உள்ள வருது. அப்புறம் ஜென்ம சனியா நமக்கு இருக்கு. திரும்பியும் பாத சனியா போகுது அப்படி சொல்றாங்கல்ல. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சனி எந்த நட்சத்திரத்தின் மேல போகுதோ, அந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அந்த நட்சத்திரத்துடைய கிரகத்தின் மூலமாக தான் சில பலன்கள கொடுக்குமோ தவிர, தனிப்பட்டு 7:30 சனி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. யாருமே தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாருமே பயந்துக்கவே வேண்டாம். சனி அப்படின்றது மிக சிறப்பான, நேர்மையான ஒரு கிரகம். அந்த கிரகம் யாருக்குமே எந்தவித பாதிப்புகளையும் குடுக்காது. நீங்க தப்பு பண்ணாத வரைக்கும். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா சனிக்கிட்ட மாட்டிப்பீங்க. நீங்க தப்பே பண்ணலைன்னா, ஹாய், பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.